வெல்கம் டு சூர்யா அகாடமி. சரிங்களா? இந்த கிளாஸ்ல நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து விஜயநகர் பார்க்க போறோம். ஓகே, இப்போ 14th century. சரிங்களா? ஸோ இந்த பிகினிங் ஆஃப் 14th century நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? 14th centuryல வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய டைனாஸ்டியா இருந்தது யாரு அப்படின்னா டெல்லி சுல்தானேட்ஸ். சரிங்களா? டெல்லி சுல்தானேட்ஸ் தான் வந்து பெரிய ஒரு டைனாஸ்டியா இருந்தாங்க. நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களோட ஒரு பவர் தான் இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ சவுத் இந்தியா, தென் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கம் இருந்திருக்கும். சின்ன சின்ன சிற்றரசுகள் இருந்திருப்பாங்க. அப்போ டெல்லி சுல்தானியர்களுக்கு வந்து தென்னிந்தியா மேல ஒரு கவனம் செலுத்தியிருக்கும். அந்த கவனம்னால வந்து நிறைய படையெடுப்புகள் வந்து தென்னிந்தியா நோக்கி வந்திருப்பாங்க. அதில் குறிப்பிடும்படி 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படையெடுப்பாளியாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒருத்தர் யாரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? யாரு அப்படின்னா மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி அவர்களோட படை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமாண்டர் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மாலிக் கஃபூர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் டெல்லி சுல்தான், இருந்தாலும் அதை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1304 and 1310, ஸோ இந்த 2 பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சவுத் இந்தியாவை நோக்கி எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ வர வழியில வந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றரசர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிங்டம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, டிஃபீட் பண்ணிட்டு லைனா டிஃபீட் பண்ணிட்டே வந்திருப்பாரு. சரிங்களா? இப்போ யார் அப்படின்னா தேவகிரி. ஸோ தேவகிரியை சேர்ந்த யாதவாஸ் ஆஃப் தேவகிரி. சரிங்களா? அப்புறம் ஹொய்சாலியாஸ் ஆஃப் துவாரசமுத்ரா. சரிங்களா? அப்புறம் காக்காட்டியாஸ். சோ வாரங்கல். காக்காட்டியாஸ் ஆஃப் வாரங்கல். அண்ட் ஃபைனலி மதுரை பாண்டியாஸ். சரிங்களா? so we all know that மாலிக் கஃபூர் வந்துட்டு இந்த லைனா அந்த நாடு கிங்டமே தான் போயிருப்பாரு, டிஃபீட் பண்ணிட்டே வந்திருப்பாரு. வந்துட்டு மதுரையில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மதுரை சுல்தானேட் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? மாலிக் கஃபூர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பெடிஷன். சரிங்களா? அதற்கு பிறகு மாலிக் கஃபூருக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயின் எக்ஸ்பெடிஷன் யார் பண்ணியிருப்பா அப்படின்னா ஒரு கிங். இவங்க ஒரு கமாண்டர், பட் இங்க பார்க்க போறது கிங். ஸோ யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முகமது பின் துக்ளக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங் இன் துக்ளக் டைனாஸ்டி சொல்லுவோம் முகமது பின் துக்ளக். சரிங்களா? ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஸ்டெப் மேலே போய், சரிங்களா, எக்ஸ்பெடிஷன்லாம் தாண்டி தன்னோட ரீஜியனே எங்க பண்ணியிருப்பாரு, டெல்லியில இருந்து இங்க இருக்கக்கூடிய தேவகிரி சொன்னோம் இல்லையா, தேவகிரிக்கு வந்து மாத்தி இருப்பார். யாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஸோ தேவகிரிக்கு மாத்திட்டு அதோட பேரை வந்து தௌலதாபாத் அப்படின்னு வச்சிருப்பாரு. நமக்கு தெரியும், இதுதான் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். தௌலதாபாத் அப்படின்ட்டு தேவகிரிக்கு வந்து பேர் மாற்றி இருப்பார். சரிங்களா? பேர் மாற்றி ஒரு முகமது பின் துக்ளக் வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த திட்டம் வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு திட்டம். அவரால் ரொம்ப நாளைக்கு வந்து தென்னிந்தியாவில் இருந்திருக்க முடியாது. என்ன பண்ணியிருப்பாருன்னா மீண்டும் எங்க போயிருப்பாரு, டெல்லியை நோக்கி அவர் போயிருந்திருப்பார். சரிங்களா? அப்ப இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா, சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா. அப்ப இவர் டெல்லியை நோக்கி போன பிறகு அந்த சிற்றரசுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டமா, அந்த சின்ன சின்ன கிங்டம்ஸ்லாம் வந்து தனி ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டமா வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய கிங்டம்ஸ் வந்து எமர்ஜும் ஆனாங்க. இந்த உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்கெல்லாம் போன பிறகு ஒரு 1333 என்ன ஆயிட்டு அப்படின்னா மதுரை பாண்டியாஸ் வந்து மதுரை சுல்தானேட்டை வந்து மாலிக் கஃபூர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ 1333 வந்து மதுரை சுல்தானேட் வந்து தனி ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்ஸ் அப்படின்னு தனி கிங்டம் அப்படின்னு தனியாக அறிவிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த முகமது பின் துக்ளக்கோட வருகைக்கு பிறகு நிறைய இந்த மாதிரி அரசர்கள் வந்து தனியாக கிங்ஸ் வந்து தனியாக ஒரு இண்டிபெண்டா வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நிறைய கிங்டம்ஸ் வந்து உருவானுச்சு. அதுல உருவான ஒன் ஆஃப் 2 இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த விஜயநகர், இந்த பாமனி கிங்டம். சரிங்களா? ஸோ அப்ப இயர் ரொம்ப முக்கியம். இனிஷியல் இயர் தான் 1336. ஸோ இட் இஸ் கால்ட் விஜயநகர். 1336 தான் என்ன உருவாகுது, விஜயநகர் கிங்டம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக 1345 என்ன உருவாகுது, பாமனி கிங்டம் வந்து உருவாகுது. ஓகே, we all know that. Fine.
கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் 180 இருந்து 200 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கிங்டம்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஒரு பவர்ஃபுல்லாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த கிங்டம் பற்றி நிறைய பார்ப்போம். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து விஜயநகரம் பற்றி பார்ப்போம். அப்போ லிட்ரஸி சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லிட்ரஸி சோர்சஸ் என்னென்ன இருக்கு, நமக்கான லிட்ரஸி சோர்சஸ் என்ன அப்படின்னா மனுச்சரிதம். சரிங்களா? ஸோ மனுச்சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிட்ரஸி சோர்ஸ் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் சாளுவ உதயம். சாளுவ உதயம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நூல் நமக்கு இருக்கு. சரிங்களா? இந்த 2 நூல்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விஜயநகர கிங்டமோட சொசைட்டி, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ அவங்களோட ட்ரேடு, அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மனுச்சரிதம் வந்து சாளுவ உதயத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ராயவாசகமு அப்படின்ட்டு இன்னொரு நூல். சரிங்களா? ராயவாசகம் தெலுங்கு. ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் தெலுங்கு லாங்குவேஜ். இந்த தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ராயவாசகம். ஸோ இது மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், விஜயநகர் மற்றும் பாம்பே இருக்கக்கூடிய அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த 3 லிட்டரரி சோர்சஸ் மூலமா. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு, பட் இம்பார்ட்டன்டாக இந்த 3 விஷயம். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நிறைய வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. யாரு அப்படின்னா ஃபாரின் டிராவலர்ஸ். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். சரிங்களா? ஸோ ஃபாரின் டிராவலர்ஸ் நிறைய வந்து குறிப்புகளை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ யார் அந்த ஃபாரின் டிராவலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இபான் பத்தூத்தா. சரிங்களா? ஸோ இபான் பத்தூத்தா யாருக்கு தெரியும்? மொராக்கன் டிராவலர். ஹீஸ் எ மொராக்கன் டிராவலர் இபான் பத்தூத்தா. சரிங்களா? அப்புறம் அப்துல் ரசாக். சரிங்களா? ஸோ ஹீஸ் எ டிராவலர் ஃப்ரம் பர்ஷியாவை சேர்ந்த ஒரு டிராவலர். சரிங்களா? அப்துல் ரசாக். அதுக்கப்புறம் நிகிட்டின். ஸோ நிகிட்டின் ஃப்ரம் ரஷ்யா. அப்புறம் பயஸ், டோமிங்கோ பயஸ் அண்ட் நூனிஸ். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து டிராவலர்ஸ். இந்த பயஸ் அண்ட் நூனிஸ் யாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ். ஸோ தே ஆர் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். இந்த போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ். சரிங்களா? ஸோ இவங்களோட குறிப்புகள் மூலமாக தான் என்ன தெரிஞ்சுக்கிறோம், விஜயநகர் மற்றும் பாமணி கிங்டமோட அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து விஜயநகருக்கு போகிறோம். சரிங்களா? அப்போ 1336 1336 தான் வந்து என்ன ஆகுது, விஜயநகர் அப்படிங்கிற ஒரு கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. சரிங்களா? இப்போ யாரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது விஜயநகர் கிங்டம்? அதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்போ விஜயநகர் கிங்டம். சரிங்களா? ஸோ எந்த இயர் விஜயநகர் கிங்டம் அப்படின்னா 1336 1336. சரிங்களா? ஸோ யாரால, who is the founders of விஜயநகர கிங்டம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ ஹரிஹரா அண்ட் புக்கா. ஹரிஹரா அண்ட் யார், புக்கா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து யாரு ஃபவுண்டர்ஸ் ஆஃப் விஜயநகர கிங்டம், ஹரிஹரா அண்ட் புக்கா. சரிங்களா? ஸோ இவர் யாரோட பசங்க, சன்ஸ் ஆஃப் யார் அப்படின்னா சங்கமா. they are the sons of சங்கமா. சரிங்களா? இவங்க 2 பேரால தான் வந்து இந்த விஜயநகர கிங்டம் வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஹரிஹரா புக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? so what they are doing before the establishment of விஜயநகர kingdom is they are working under the ஹொய்சாலியாஸ். சரிங்களா? ஹொய்சாலியாஸ் இருக்காங்க இல்லையா, ஹொய்சாலியாஸ் கீழ தான் வந்து யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படிங்கிறவங்க வந்து ஹொய்சாலியாஸ் கீழ தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? they are working under ஹொய்சாலியாஸ். they are working under ஹொய்சாலியாஸ். சோ அப்ப என்ன ஆகுது, ஹொய்சாலியாவோட கிங் ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? பல்லாலா 3 அப்படிங்கிற ஒரு கிங் இருக்காரு. சரிங்களா? பல்லாலா 3. இந்த பல்லாலா 3 என்ன ஆவாரு அப்படின்னா மதுரை சுல்தானேட், உங்களுக்கு தெரியும் இல்லையா, மாலிக் கஃபூரால எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்ட மதுரை சுல்தானேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பல்லாலா 3 வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்ப டிஃபீட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹொய்சாலியாஸ் வந்துட்டு அவங்களோட பவர் வந்து கொஞ்சம் வீக்கெண்ட் ஆயிடும். சரிங்களா? சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படிங்கிறவங்க வந்துட்டு துங்கபத்ரா ரிவர் தெரியும். சரிங்களா? இந்த ரிவர், இந்த பேங்க்ஸ் ஆஃப் துங்கபத்ரா, இந்த ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் துங்கபத்ரா. சரிங்களா? எந்த பேங்க், எந்த ரிவர் பேங்க் எக்ஸாக்ட்லி சொல்ல போனா நார்த் பேங்க். சரிங்களா? சோ வடகரை சொல்லுவாங்க. சரிங்களா? நார்த். சோ துங்கபத்ராவோட நார்த்ல சரிங்களா
அனகோண்டி அப்படிங்கிற இடம் சரிங்களா. அனகோண்டி அனகோண்டி அப்படிங்கிற இடத்த வந்து கேபிட்டலா வச்சு சரிங்களா ஒரு கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் விஜயநகர கிங்டம் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். விசாலியாஸ் இப்படி தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப பல்லாளாத்ரி வந்து யாரால தோற்கடிக்கப்படுறாரு? பல்லாளாத்ரி மதுரை சுல்தான், மதுரை சுல்தானேட்டால என்ன பண்றாரு? தோற்கடிக்கப்படுறாரு. He was defeated by Madurai Sultanate Vallalatri, so that Harihara and Buka used the chance and they are establishing the kingdom on the Tungabhadra north river bank called Anakondi சரிங்களா. அங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. But soon they are shifting their capital. So எங்க ஷிஃப்ட் பண்றாங்க அப்படினா நார்த் பேங்க் வந்து சவுத் பேங்க் வராங்க சரிங்களா. இப்ப சவுத் சரிங்களா. சவுத் வந்துட்டா என்ன இடம் அப்படினா ஹொய்சாலியா, ஹசப்பட்னா அப்படிங்கிற இடம். அது பேர் வந்து ஹசப்பட்னா சரிங்களா. ஹசப்பட்னா. சோ ஹசப்பட்னா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து கேபிட்டலை ஷிஃப்ட் பண்றாங்க. ஷிஃப்ட் பண்ண கேபிட்டலை வந்து நிறைய எஸ்டாப்லிஷ் பண்ணி அந்த பேர் ஹசப்பட்னா அப்படிங்கறத மாத்துறாங்க. சோ அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? விஜயநகர் அப்படின்னு வைக்கிறாங்க. விஜயநகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சோ விஜயநகர் மீன்ஸ் the city of victory. வெற்றியின் நகரம் அப்படின்னு அர்த்தம் விஜயநகரம் அப்படின்னா சரிங்களா. சோ இதுக்கு ஒரு மித் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சைவ செயின்ட் ஒருத்தர் இருக்காரு சரிங்களா. யாரு அப்படின்னா வித்யாரண்யர் ஒருத்தர் இருந்திருக்காரு சரிங்களா. அந்த வித்யாரண்யர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இன்வேடர்ஸ் முஸ்லீம் கிங்ஸோட ஒரு ஆதிக்கம் வந்து அவங்களோட பவர் வந்து பயங்கரமா இருக்கு. நம்மளால வேற எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரையும் அழைச்சு வந்து நீங்க வந்து இப்படி இது பண்ணுங்க. சிரிஞ்சேரி அப்படிங்கிற மடத்தை அந்த மட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மடம், அந்த மடத்தை சேர்ந்த குரு வித்யாரண்யரால கூப்பிட்டு இந்த பேரரசு வந்து உருவானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்காக சிறிது காலம் வந்து தன்னுடைய தலைநகரை வித்யாநகர் அப்படின்ட்டு வந்து இந்த ஹரிஹரன் மற்றும் புக்கர் வந்து சொல்லிட்டு இருந்ததாகவும் வந்து இந்த ஒரு வாய்மொழி ஒரு மரபு சரிங்களா ஒரு மித்து வந்து சொல்றாங்க சரிங்களா. ஓகே, பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. சிரிஞ்சேரி மரம் யார் அப்படின்னா வித்யாரண்யர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்களோட ராயல் இன்சைக்னியா சரிங்களா. ராயல் இன்சைக்னியா என்ன அப்படின்னா போர் சரிங்களா. சாளுக்கியா ஸ்தாபிக்கக்கூடிய பன்றி சாளுக்கியாவோட அதுவும் அவங்களோட இதுவும் இதுதான். ஸோ தேர் இன்ஸ்பயர்ட் பை சாளுக்கியாஸ் சரிங்களா. போர் தான் வந்து இவங்களோட இதுவுமே கூட சரிங்களா. அப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து இப்போ 4 விதமான ஒரு டைனாஸ்டிஸ் இருக்கும் சரிங்களா. சங்கமா டைனாஸ்டி, சலுவா டைனாஸ்டி, துலுவா அண்ட் அரவிடோ அப்படின்ட்டு 4 டைனாஸ்டிஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சங்கமா டைனாஸ்டி எதனால அப்படின்னா சங்கமர்களோட புதல்வர்களால் உருவாக்கப்பட்டதுனால இட் வாஸ் கால்ட் அஸ் சங்கமா டைனாஸ்டி சரிங்களா. சங்கமா டைனாஸ்டி சரிங்களா. 1336 to 1485 வரைக்கும் சரிங்களா சங்கமா டைனாஸ்டி. அதற்கு அப்புறமேட்டு சலுவா டைனாஸ்டி 1485 ல இருந்து 1505 வரைக்கும் சலுவா. அதற்கு அப்புறம் துலுவா டைனாஸ்டி 1505 ல இருந்து 1570 வரைக்கும் துலுவா டைனாஸ்டி. சோ லாஸ்டா என்ன டைனாஸ்டி அப்படினா அரவிடு டைனாஸ்டி 1570 to 1646 சரிங்களா. சோ இது வரைக்கும் அரவிடு டைனாஸ்டி இருக்குது சரிங்களா. அந்த 4 தான் வந்து முக்கியமான டைனாஸ்டி சரிங்களா. சோ முதல் டைனாஸ்டி என்ன அப்படின்னா நம்ம பார்த்தது வந்து சங்கமா டைனாஸ்டி பார்ப்போம் சரிங்களா. இப்போ சங்கமா டைனாஸ்டியோட கிங் ஃபேமஸ் கிங் யாரு அப்படின்னா புக்கர், முதலாம் புக்கர். நம்ம பார்த்துருப்போம் ஹரிஹரன் மற்றும் புக்கர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது சரிங்களா. அதுல சங்கமா டைனாஸ்டி சரிங்களா. சங்கமா டைனாஸ்டி. சோ சங்கமா டைனாஸ்டில வந்து ஃபர்ஸ்ட் கிங் சோ புக்கா இல்ல புக்கா இதுதான் முதல் கிங் சரிங்களா. இப்போ புக்கா வந்து புக்கர் எனிதிங் சரிங்களா. அப்போ புக்கர் இருந்திருப்பாரு சரிங்களா. புக்கர் காலகட்டங்களில் வந்துட்டு அவங்க கிங்டமோட பார்வை வியூ எங்க இருக்கும் அப்படின்னா எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தொண்டை மண்டலம் சரிங்களா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்டை மண்டலத்தை நோக்கி அவங்களோட வியூ இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து தொண்டை மண்டலம் வாஸ் ரூல்டு பை சாம்பவராயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சாம்பவராயன்ஸ். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க தொண்டை மண்டலத்தை வந்து தொண்டை அந்த இல்லைங்களா அந்த இதை வந்து தன்னோட ரீஜியனை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க சாம்பவராயன் சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா புக்கரோட சன் ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னா கம்பண்ணா சொல்லுவாங்க. சன் புக்கரோட சன் யார் அப்படின்னா கம்பண்ணா சரிங்களா. இவர் என்ன சொல்லுவாங்க கம்பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க குமார கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குமார கம்பா
குமார கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப குமார கம்பா என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ்நாடு எக்ஸாக்டா சொல்லணும்னா மதுரை நோக்கி ஒரு எக்ஸ்பெடிஷன் போறாரு. சரிங்களா? யாரோட ஹெல்ப் மூலமா அப்படின்னா குமார கம்பாவுக்கு ஒரு கமாண்டர் இருக்காரு, கமாண்டர் இன் சீஃப், ஒரு தளபதி இருக்காரு. சரிங்களா? யார் அப்படின்னா மரவநாயக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? இது எல்லாமே கொஸ்டின் தான். சரிங்களா? ஹூ இஸ் தி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் குமார கம்பா அப்படின்னா மரவநாயக். சரியா? மரவநாயக் அவரோட ஹெல்ப் மூலமா என்ன பண்றாரு, மதுரை நோக்கி போறாரு. சரிங்களா? மதுரையில வந்து சுல்தானியர்கள் இருக்காங்க. என்ன ஆகுது அப்படின்னா சுல்தானியர்கள் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஃபீட் பண்றாங்க. அப்ப in 1370 மதுரை சுல்தானேட் வாஸ் டிஃபீட்டட். மதுரை சுல்தானேட் என்ன ஆகுது, டிஃபீட் ஆகுது. மதுரை சுல்தானேட் வாஸ் டிஃபீட்டட். சோ தோற்கடிக்கப்படுது மதுரை சுல்தானேட். யாரால அப்படின்னா குமார கம்பாவால. சரிங்களா? அப்ப இதை பத்தி இந்த எக்ஸ்பெடிஷனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து மதுரா விஜயம். ஒரு புக்கு தான் வந்து மதுரா விஜயம். மதுரா விஜயம். சரிங்களா? சோ யார் இந்த புக்கை எழுதிருப்பா அப்படின்னா யாரும் கிடையாது, குமார கம்பாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, கங்காதேவி அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? சோ கங்காதேவி. சோ கங்காதேவி தான் வந்து இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருப்பாரு. சோ அந்த எக்ஸ்பெடிஷன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரா விஜயம் பை கங்காதேவி. சரிங்களா? சோ மதுரையில போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து மதுரையை வந்து இவங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1500 காலகட்டங்கள்ல வந்து மதுரை எது கீழே வந்துடும், முழுமையா வந்து இந்த விஜயநகர கிங்டம் கீழே வந்து மதுரை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து புக்கர். அதற்கப்புறமேட்டு யார் வருவா, எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கிங் அப்படின்னா தேவராயா செகண்ட். தேவராயா செகண்ட். தேவராயா செகண்ட். சரிங்களா? சோ தேவராயா செகண்ட். சரிங்களா? சோ புக்காவை பத்தி பார்க்கும்போது என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி வாட் பிலாங்ஸ் டு தொண்டை மண்டலம். சரிங்களா? தொண்டை மண்டலத்துல தான் அவங்களோட பார்வை இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சாம்பூராயன்ஸ் தான் வந்து தொண்டை மண்டலத்தோட கட்டுப்பாட்டு வச்சிருப்பாங்க. அப்ப புக்கரோட பையன் ஒருத்தர் இருப்பாரு, அதான் கம்பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் ஹி இஸ் கால்ட் பை குமார கம்பா. சரியா? ஓகே, அவரோட மாரைய நாயக் அப்படின்ட்டு அவரோட கமாண்டர் இன் சீஃபோட ஹெல்ப் மூலமா என்ன பண்ணுவார், மதுரை சுல்தானேட் வந்து டிஃபீட் பண்றாரு. எந்த இயர் அப்படின்னா 1370 கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணிடுறாரு. அந்த டிஃபீட்டை பத்தி சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் வந்து மதுரா விஜயம். சரிங்களா? ஸோ லிட்ரேச்சர் தான் மதுரா விஜயம். யார் எழுதியிருப்பாங்க, கங்காதேவி அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. கங்காதேவி இஸ் நத்திங் பட் த ஒய்ஃப் ஆஃப் குமார கம்பா. என்ன லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட்ல. அதுக்கு பிறகு 1500 வந்து மதுரை வாஸ் கம்ப்ளீட்லி யாருக்கு எங்க போயிடும், ஸோ விஜயநகர கீழே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங் இன் சங்கமா டைனாஸ்டி யாரு அப்படின்னா தேவராயா 2. ஸோ செகண்ட் தேவராயா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த பெஸ்ட் கிங் ஆஃப் சங்கமா டைனாஸ்டி. சரிங்களா? இவரோட காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாமணி மற்றும் விஜயநகர அரசர்களுக்கிடையே வந்து போர் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ நிறைய காரணங்கள் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கும் பாமணி மற்றும் விஜயநகர் இந்த 2 கிங்டமுக்கும் ஒரு பார்டரா ஒரு பவுண்டரியா இருக்கிறது என்ன ரிவர் அப்படின்னா கிருஷ்ணா ரிவர். கிருஷ்ணா ரிவர் தான் வந்துட்டு இந்த விஜயநகர அந்த பாமணி 2 கிங்டமுக்கும் பவுண்டரியா இருக்கு. சரிங்களா? இந்த 2 அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் துங்கபத்ரா அப்படிங்கிற நதி வந்து ரிவர் வந்து இங்க விஜயநகர் போகுது அப்படிங்கிறது. அப்ப இந்த துங்கபத்ரா அண்ட் கிருஷ்ணா அந்த 2 நதிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டாப் பார்த்துருப்போம் இல்லையா, 2 நதிக்கு ரிவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் கல்டிவேஷன் நமக்கு தெரியும். அந்த தோவா பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராய்ச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராய்ச்சூர். சரிங்களா? அந்த தோவாவுக்கு பேர் ராய்ச்சூர். அந்த ராய்ச்சூர் பகுதிக்காக தான் வந்து சண்டை நடக்குது இந்த விஜயநகரம் மற்றும் பாமணிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரிலிஜன்னால கிளாஷ் ஏற்படுது 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து அவங்களுக்கு அந்த கிளாஷ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப நம்ம தேவராயா 2 பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணியிருப்பாரு, ஸோ ஹி டிஃபீட்டட் ஒடியாஸ். சரிங்களா? ஸோ ஒடியாஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஒடியாஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய முஸ்லிம் ஹார்ஸ்மேன். சரிங்களா? ஹார்ஸ்மேன் நிறைய முஸ்லீம் ஒரு பயங்கரமா ட்ரெயின்டு முஸ்லீம் ஹார்ஸ்மேன்ஸை வந்து தன்னோட படையில வந்து வச்சிருப்பாரு. சரிங்களா? தன்னோட ஆர்மிலேயே வந்து வச்சிருப்பாரு. பிகாஸ் எதுக்காக ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹிந்து கிங் இல்லையா, அப்போ ஒரு ஹிந்து கிங்கா இருந்துட்டு ஒரு ட்ரெயின்டு முஸ்லீம் ஹார்ஸ்மேன்ஸை வந்து தன்னோட ஓன் ஆர்மியில வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்காக தான் ஸ்பெசிஃபை பண்றாங்க. அப்போ கேட்பாங்க who what maintained the
பெஸ்ட் ஹார்ஸ் முஸ்லீம் in their army அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தேவராயா 2 சரிங்களா. இது ரெண்டு தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டிராவலர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிராவலர் அப்துல் ரசாக் ஃப்ரம் பர்ஷியா சரிங்களா. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்துட்டு இவரோட காலகட்டங்களில் தேவராயா செகண்ட் காலகட்டங்கள் தான் வந்து எங்கே வந்திருப்பாங்க விஜயநகர கிங்டம்க்கு வந்திருப்பாங்க சரிங்களா. அப்துல் ரசாக் சரிங்களா. இங்கே மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, கொச்சி ஜமோரின் இந்த கொச்சி கிங் இருக்காரு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கும் போயிருப்பாரு. அது அப்படியே வந்துட்டு விஜயநகருக்கும் வந்திருப்பாரு இந்த அப்துல் ரசாக் அப்படிங்கிறவர் சரிங்களா. வந்து ஸோ தேவராயா செகண்டோட காலகட்டங்களில் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, ஸோ அவங்களோட அரசு அவங்களோட பாலிடிக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பற்றி நிறைய குறிப்புகள் வந்து சொல்லியிருந்திருப்பாரு சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு இவருக்கு அப்புறம் யார் வந்திருப்பா தேவராயா செகண்ட் தேவராயா அப்புறம் யார் இருப்பா அப்படின்னா விருபக்ஷராயா சரிங்களா. விருபக்ஷராயா செகண்ட் அப்படிங்கிற ஒரு கிங் வந்திருப்பாரு சரிங்களா. ஸோ ஆனாலும் எங்க போயிருக்கும் பவர் அந்த அத்தாரிட்டி வந்து எங்க போயிருக்கும் அப்படின்னா விருபக்ஷராயர் வந்திருக்காரு சரிங்களா. அவர் தான் அடுத்த கிங் ப்ராப்பர் கிங். ஆனா எங்க போயிருக்கும் அப்படின்னா சாளுவ நரசிம்மா அப்படின்னு சரிங்களா. ஸோ இவரோட ஒரு கமாண்டர் இன் சீஃபாக இருந்திருப்பார் சாளுவ நரசிம்மா. இவர்கிட்ட கம்ப்ளீட் அத்தாரிட்டி போயிருக்கும். இப்போ சாளுவ நரசிம்மா வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கமாண்டர் இன் சீஃபாக இருந்திருப்பாரு சரிங்களா. கஜபதி அவங்க வந்து தோற்கடிச்சிருப்பாரு. ஆந்திராவோட இது இருக்குல்ல ஸோ கோஸ்டல் ரீஜன் ஃபுல்லாகவே அவரோட கட்டுப்பாடுகளை வச்சிருப்பாரு. எனிமிஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் பாதுகாத்து இருந்திருப்பாரு சரிங்களா. அப்போ வந்து கம்ப்ளீட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும்போது இங்கே ஒரு பவர் இல்லாத ஒரு கிங் ஒரு பேருக்கு வந்தபோது ஆப்வியஸ்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் வந்து அவர் கொண்டுட்டு அவரோட இடத்துக்கு வந்திருப்பாரு சரிங்களா. அப்போ எந்த இயர் 1485 சரிங்களா. இந்த பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாரு, இந்த விருபக்ஷராயா 2 அப்படிங்கிறவர்கள் வந்து சாளுவ நரசிம்மா அவர்கள் வந்து கொண்டாடுறாங்க. கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன உருவாகுது, இந்த சாளுவ டைனாஸ்டி பேர்லேயே இருக்கும் சாளுவ நரசிம்மா அப்படின்ட்டு. ஸோ தட் சாளுவ டைனாஸ்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் சரிங்களா. ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாளுவ டைனாஸ்டி வந்து இருந்திருக்காது, ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் இருந்திருக்கும் சரிங்களா. 1485 ஆரம்பிச்சு எத்தனை வருஷம், 20 வருஷத்துக்குள்ளே 1505 வந்து இந்த சாளுவ டைனாஸ்டி அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த டைனாஸ்டி ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. அப்போ தேவராயா 2 ஒடியாஸை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. நிறைய முஸ்லீம் ட்ரெயின்டு முஸ்லீம் ஹாஸ்டல்ஸ் வந்து தன்னோட ஓன் ஆர்மியில் வச்சிருந்திருக்காரு சரிங்களா. அப்துல் ரசாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்ஷியாவோட டிராவலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இவரோட பீரியட்ல தான் வந்து விஜயநகருக்கு வந்து வந்திருக்காங்க சரிங்களா டிராவல் பண்ணி. அது இல்லாமல் சமோரி சொல்லக்கூடிய கொச்சி சாமோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட கிங்டமுக்கும் வந்து போயிருக்காரு அப்துல் ரசாக் சரிங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசர் யாருன்னா விருபக்ஷராயா 2 சரிங்களா. அவரோட பவர் போகாது, யாருக்கு போயிடும், சாளுவ நரசிம்மாவுக்கு போயிடும். சாளுவ நரசிம்மா வந்துட்டு என்ன பண்ணுவார், ஒரு பெஸ்ட் கமாண்டர் இன் சீஃப், நிறைய எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. கஜபதி லைன்ஸ் அப்புறம் ஆந்திரா கோஸ்டல் லைன்ஸ் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து எனிமீஸ் அட்டாக் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுவாரு சரிங்களா. இவர் என்ன பண்ணுவார், 1485 விருபக்ஷராயாவை கொண்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா விஜயநகரம் தன்னோட கட்டுப்பாடுகள் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் சாளுவ டைனாஸ்டி வந்து உருவாகி இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் 1505 வந்து சாளுவ டைனாஸ்டி வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு சங்கமா முடிஞ்சிருச்சு, சாளுவா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் துளுவா டைனாஸ்டி ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ துளுவா டைனாஸ்டி வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா வீர நரசிம்மா சொல்லுவாங்க சரிங்களா. துளுவா சரிங்களா எப்போனா 1505 இருந்து 1570 வரைக்கும் சரிங்களா. இப்போ துளுவா டைனாஸ்டி யார் அப்படின்னா வீர நரசிம்மா. அவர் தான் வந்து துளுவா டைனாஸ்டி வந்து ஆரம்பிச்சு தோற்று வச்சிருப்பாரு. இதுல யாரோட பவர் பையன் அப்படின்னா சன் அப்படின்னா நாராசா நாயக் அவரோட சன்னா யாரு, இந்த வீர நரசிம்மா சரிங்களா. இப்போ வீர நரசிம்மாவால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதான் துளுவா டைனாஸ்டி சரிங்களா. அது வீர நரசிம்மாவோட அடுத்த பிரதர் இருப்பாரு. யாரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா, கிருஷ்ணதேவராயர் சரிங்களா. கிருஷ்ணதேவராயர் சரிங்களா. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங் இன் விஜயநகர கிங்டம் கேட்டாங்க, டைனாஸ்டி கேட்டாங்க, யாரு, கிருஷ்ணதேவராயர் தான் சரிங்களா. துளுவா டைனாஸ்டியோட பெஸ்ட் கிங்னாலும் கிருஷ்ணதேவராயர் தான். என்டையர் விஜயநகரோட பெஸ்ட் கிங் யாரு கேட்டாலும் கிருஷ்ணதேவராயர் தான் சரிங்களா. அப்போ 15
092159 சரிங்களா கிருஷ்ணதேவராயர் one of the important king சரிங்களா நிறைய கேள்விகள் கிருஷ்ணதேவராயர் பத்தி தான் இருக்கும் சரிங்களா கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல வந்து நிறைய கோட்டைகள் ஃபோர்ட் இருக்கு இல்லையா சோ உதயகிரி ஃபோர்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா உதயகிரி ஃபோர்ட் சரிங்களா உதயகிரி ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு யார்கிட்ட அப்படின்னா கஜபதியன்ஸ் சரிங்களா கஜபதியன்ஸ் வந்து உதயகிரி ஃபோர்ட் வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு நிறைய ஃபோர்ட்டை வந்து பிடிச்சிருப்பாரு சரிங்களா இப்போ இவரோட பீரியட்ல தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா போர்ச்சுகீஸ் இருக்காங்களா அவங்க வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு மலபார் அண்டு கொங்கன் கோஸ்ட்ல வந்துட்டு இவர் வந்து ட்ரேட் பண்றதுக்கான ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுப்பாரு மிலிட்டரி எய்டு வந்து கொடுப்பாரு சரிங்களா ஸோ போர்ச்சுகீஸ்க்கு எந்த இடத்துல மலபார் அண்ட் கொங்கன் ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு ட்ரேட் பண்றதுக்கான மிலிட்டரி எய்டை வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து பண்ணி கொடுப்பாரு சரிங்களா அதுக்கப்புறமேட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கிருஷ்ணதேவராயர் பொறுத்து என்ன அப்படின்னா டெம்பிள் சரிங்களா ஸோ நிறைய டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் நிறைய டெம்பிளுக்கு வந்து டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு சரிங்களா அப்படி ஒரு டொனேஷன் கொடுத்த டெம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ எழுதிக்கலாம் என்னென்ன டெம்பிள் அப்படின்னா ஸ்ரீ சைலம் சரிங்களா அதுக்கப்புறம் திருப்பதி அதுக்கப்புறம் காளஹஸ்தி திருப்பதி ஸ்ரீசைலம் காளஹஸ்தி சிதம்பரம் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு திருவண்ணாமலை அண்ட் காஞ்சிபுரம் சரிங்களா சோ இந்த கோயிலுக்கு என்ன பண்ணிருக்காரு டொனேஷன்ஸ் கொடுத்திருக்காரு சரிங்களா அதனால நிறைய கோயில்ஸ் வந்து பில்டும் பண்ணி கொடுத்திருக்காரு சரிங்களா என்னன்னா ஹம்பியோட விஜயநகர கிங்டம் இருக்கு இல்லையா சோ அங்க வந்து விட்லாசாமி டெம்பிள் கிருஷ்ணசாமி டெம்பிள் அதற்கு அப்புறமேட்டு வந்து ஹசாராசாமி டெம்பிள் சரிங்களா சோ இந்த டெம்பிள்லாம் எங்க இருக்கு சோ விஜயநகரம் இவருக்கு தனி ஒரு ஸ்டைல் ஆர்க்கிடெக்சர் ஸ்டைல் விஜயநகர ஸ்டைல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியில வந்து கட்டப்பட்டிருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிருஷ்ணதேவராயர் பண்ணியிருப்பாரு இவரோட காலகட்டங்களில் தான் வந்துட்டு ரெண்டு ஃபாரின் டிராவலர்ஸ் வந்து வந்திருப்பாங்க சரிங்களா யார் அப்படின்னா நுனிஸ் அண்ட் பயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃபாரின் டிராவலர்ஸ் வந்து கிருஷ்ணதேவராயரோட பீரியட்ல தான் வந்திருப்பாங்க ஆல்ரெடி பார்த்திருப்போம் அப்துல் ரசாக் வந்து தேவராயர் 2 பீரியட் வந்திருப்பாங்க இங்க நுனிஸ் அண்ட் பயஸ் யாரோட டிராவலர் போர்ச்சுகீஸ் டிராவலர் யாரோட பீரியட்ல வந்திருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட பீரியட்ல வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அவரோட நிர்வாகம் அவரோட சமூகம் சொசைட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ ஆர்மி எல்லாத்த பற்றியும் வந்து அவங்க ஒரு நோட்ஸ் வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நுனிஸ் அண்ட் பயஸ் சரிங்களா அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவரோட அமைச்சரவை இருக்கு இல்லைங்களா இவரோட மினிஸ்ட்ரி ஸோ இந்த மினிஸ்ட்ரி என்னன்னு சொல்லுவாங்க அஷ்டதிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அஷ்டதிகாஸ் சரிங்களா அஷ்டதிகாஸ் அப்படின்னா 8 நோபல் லாரட்ஸ் மாதிரி இருப்பாங்க சரிங்களா 8 தலை சிறந்த ஒரு அடிகள் இருப்பாங்க சரிங்களா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 பேர் யாரு அப்படின்னா அல்லாசாமி பெத்தண்ணா அதுக்கப்புறம் தெனாலிராமா ஸோ 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெனாலிராமா விக்ரமாதித்ய ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருக்கோம் அதில் வர தெனாலிராமா தான் இந்த 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஷ்டதிகாஸ் சொல்லுவாங்க 8 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க சரிங்களா ஸோ இவரே அல்லாசாமி பெத்தண்ணா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போயிட்டா தெலுங்கு போயிட்டா இருப்பாரு ஸோ கிருஷ்ணதேவராயரே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்காலர் தான் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தெலுங்கு ஒரு லிட்ரேச்சர் எழுதியிருப்பாரு அமுக்த மால்யதா அப்படின்னு சொல்லுவாங்க அமுக்த மால்யதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இட் வாஸ் a story of ஆண்டாள் சரிங்களா ஆண்டாள் தெரியும் இல்லையா she is one of the ஆழ்வார் 12 ஆழ்வார்ல one of the ஆழ்வார் ஆண்டாள் அவர்கள் சரிங்களா எஸ் அவங்களோட ஸ்டோரி தான் வந்துட்டு அமுக்த மால்யதா அப்படின்னு சொல்லக்கூடியது இது யார் எழுதியிருப்பா அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் வந்து எழுதியிருப்பார் தெலுங்கு லாங்குவேஜ்ல எழுதியிருப்பார் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு நிறைய படையெடுப்புகள் நடந்திருக்கும் கிருஷ்ணதேவராயர் ஒட்டி சரிங்களா எங்க போயிருப்பாரு அப்படின்னா சின்ன பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோல்கொண்டா
இந்த பாமினி சுல்தான் இருக்குல்ல கோல்கொண்டா அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த வாரங்கள் பகுதி சரிங்களா, வாரங்கள் அதுக்கப்புறமேட்டு பீஜப்பூர் சரிங்களா, பீஜப்பூர் சுல்தான் இந்த பகுதிகளெல்லாம் வந்துட்டு அவர் போர் புரிஞ்சிருப்பாரு சரிங்களா. ஸோ வாரங்களில் அவர் போர் புரியும்போது அவர் எக்ஸ்பெடிஷன் போகும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா வாரங்களோட கிங் வந்து பிரதாபருத்ர தேவா வந்து தன்னோட டிஃபீட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தன்னோட பொண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பாரு. ஸோ மேரி பண்ணி கொடுத்துருப்பாரு சரிங்களா. கோல்கொண்டா பீஜப்பூர் சுல்தானோட இந்த போர்ச்சுகீஸோட அந்த இது கேனன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெல்ப்போட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணி கொடுப்பாரு ஓகேங்களா. ஸோ இதான் வந்து கிருஷ்ணதேவராயர். இதுக்கப்புறமேட்டு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா முகமது ஷா நமக்கு தெரியும். முகமது ஷா யாரு அப்படின்னா நம்ம பாமணி படிக்கும்போது படிப்போம். முகமது ஷா அப்படிங்கிற கிங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட மினிஸ்டர், ஒன் ஆஃப் த மினிஸ்டர். அவரை வந்து ரிலீஸ் பண்ணி வந்து அனுப்பிச்சு விட்டுருவாரு சரிங்களா. இதுதான் கிருஷ்ணதேவராயர். கட்டட வல்லுநர் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 3 கோவில்கள் சரிங்களா, அதுக்கப்புறம் நிறைய கோபுரங்கள் கொடை கொடுத்திருப்பார். ராய கோபுரங்கள் இவரால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். நிறைய நீர்நிலைகளை வந்து உருவாக்கி இருப்பாரு சரிங்களா. ஏரிகள், குளங்கள், நீர்த்தேக்கங்களை வந்து கிருஷ்ணதேவராயர் கட்டமைச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசரா கிங் சரிங்களா. ஐ மீன் லேக்ஸ், நிறைய வாட்டர் ரிசர்வேஸை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கிருஷ்ணதேவராயர். அண்ட் ஆஃப்டர் கிருஷ்ணதேவராயர் யார் இருந்திருப்பா அப்படின்னா அச்சுத தேவராயா அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சுத தேவராயா அவரோட பிரதர், எங்கர் பிரதர் சரிங்களா. யாரு அப்படின்னா அச்சுத தேவராயா இவர்தான் வந்து இருப்பாரு சரிங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த அவங்களுக்குள்ளே வந்து கிளாஷ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பாரு யாரு அப்படின்னா ராமராயா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ராமராயா இவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயோட பிரதர் சரிங்களா. ஸோ இவர் வந்து சன்னிங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ராமராயர் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துட்டு இருப்பாரு சரிங்களா. நிறைய டிஃபீட் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்திருப்பார் ராமராயர் சரிங்களா. அதுக்கப்புறம் அதனால பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட். பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா, தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா சரிங்களா. என்ன இயர் அப்படின்னா 1565 நடந்திருக்கும் சரிங்களா. 1565 தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இல்லைன்னா ராட்சசகடி அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்சசகடி அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்சசகடி, பேட்டில் ஆஃப் ராட்சசகடி. தலைக்கோட்டை வந்து ராட்சசகடி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ வாரிசு உரிமை போர்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராமராயருக்கும் யாருக்கு முதல் இருக்கும்னா ராமராயா வெர்சஸ் பாமினி சுல்தான்ஸ் சரிங்களா. ஸோ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால ராமராயருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருந்திருக்காது சரிங்களா. அதனால என்ன ஆகும் அப்படின்னா பாமினி சுல்தான் யார் தோற்கடிச்சிருப்பாங்க, ராமராயா தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ ராமராயா was defeated சரிங்களா. யாரால? பாமினி சுல்தான்ஸால ராமராயா வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு சரிங்களா. தோற்கடிக்கப்பட்டு பாமினி சுல்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜயநகரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய என்ன சொல்றது வெல்த் எல்லாத்தையும் பிளண்டர் பண்ணிட்டு அந்த நகரத்தையே சூறையாடிடுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு அச்சுத தேவராயா, அதுக்கப்புறம் சதாசிவராயா அப்படின்னு பிரதர் ஒருத்தர் இருப்பாரு சரிங்களா. சதாசிவராயா பிரதர் சதாசிவராயா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவரும் சில மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தப்பிச்சு ஓடி இருப்பாங்க சரிங்களா. தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்க. இங்க இந்த விஜயநகரத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு பேலுக்கொண்டா அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு கேபிட்டலா வச்சுட்டு சரிங்களா. அடுத்த கடைசி டைனாஸ்டி அரபிக் டைனாஸ்டி, அந்த டைனாஸ்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. யாரு அப்படின்னா சதாசிவராயா அண்ட் தேர் மினிஸ்டர்ஸ் சரிங்களா. அப்ப அச்சுத தேவராயா அவரோட பிரதரா இருந்திருப்பாரு சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு ராமராயா சன்னின்லா சரிங்களா. இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு இந்த ஹெரிடிட்டி வார் நடக்கும் சரிங்களா. அப்போ வந்து பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா அப்படிங்கிறது 1565 வந்து நடந்திருக்கும் சரிங்களா. அதுல வந்து ராட்சசகடி அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரிங்களா. ராமராயாவுக்கும் பாமினி சுல்தான்ஸுக்கும் நடந்திருக்கும். இதுல ராமராயா வந்து கம்ப்ளீட்டா வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க பாமினி சுல்தான்ஸ்னால சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா வந்து பாமினி சுல்தான்ஸ் வந்து பிளண்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அதுக்கு பிறகு சதாசிவராயா அப்படிங்கிற ஒரு பிரதர் இருப்பாரு சரிங்களா. அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இருக்கிற இதெல்லாம் அதை எடுத்துட்டு வந்து ஓடி இருப்பாங்க சரிங்களா. வேற இடத்துக்கு ஓடி இருப்பாங்க சரிங்களா. பேலுக்கொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு ஓடி இருப்பாங்க. ஸோ ஓடி வந்து அரபிடு அப்படிங்கிற அடுத்த கடைசி டைனாஸ்டி வந்து இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அரபிடு
அரவிந்த் டைனஸ்டி. இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1570 to 1646 வரைக்கும் இருக்கும் அரவிந்த் டைனஸ்டி அப்படிங்கிறது. சரிங்களா? யார் இது பண்ணிருக்காங்க? சதாசிவராயா. கேபிட்டல் என்ன அப்படின்னா பேணுகொண்டா. பேணுகொண்டா வந்து தலைநகரா வச்சு இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு கொஞ்சம் பீரியட் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு கிங்டமாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கோல்கொண்டா பீஜப்பூர் சுல்தான்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ கோல்கொண்டா பீஜப்பூர் சுல்தான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம இந்த அரவிந்த் டைனாஸ்டி வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு ரப்சர் பண்ணிட்டு ஸோ விஜயநகரத்தை வந்து அந்த டைனாஸ்டி வந்து கிங்டம் வந்து முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இது. சரிங்களா? ஸோ இதோட வந்து அரவிந்த் டைனாஸ்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் விஜயநகர கிங்டம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டோம். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் விஜயநகர கிங்டம். சரிங்களா? அப்போ எந்த பேசிஸ்ல வந்து கிங்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்தாங்க அப்படின்னா ஹெரிடிட்டரி பேசிஸ்ல தான். சரிங்களா? ஸோ கிங் இருக்காரு அப்படின்னா அவரோட எல்டர் சன் தான் வந்து அடுத்த கிங்கா ஆகணும். கிங்கோட ஆக்சுவல் ஹெரிடிட்டரி பேசிஸ்ல தான் இருந்தது. சரிங்களா? அண்ட் தென் அந்த அடுத்த இருக்கக்கூடிய பிரின்ஸ் வந்து கிங் ஆகிறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்லையா, இன்கார்னேஷன் கொரோனேஷன் தான் சொல்லுவோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு கிடைச்ச ரிசோர்சஸ் லிட்டரரி அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பை ஃபாரின் டிராவலர்ஸை வச்சு தான் நம்ம இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ யுவராஜ பட்டாபிஷேகம். இப்போ அந்த யுவராஜ் அந்த பிரின்ஸ் வந்து கொஞ்சம் எங்கரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அடிஷனலாக ஒரு கார்டியன் மாதிரி ஒரு ஆளுநர் மாதிரி நியமிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ முக்கிய பிரதான் சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா மகா பிரதானி அப்படின்னு சொல்றாங்க. மகா பிரதானி அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து மகா பிரதானி. தளபே கமாண்டர். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஆர்மி ட்ரூப்ஸ்க்கும் கமாண்டர் என்னன்னு சொல்றாங்க தளபே அப்படின்னு சொல்றாங்க, விச் மீன்ஸ் கமாண்டர். அதுக்கப்புறம் வாசல். ஸோ வாசல்னா கார்டியன்ஸ், காட் ஆஃப் பேலஸ். பேலஸ் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க காட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை வந்து வாசல் அப்படிங்கிற டேர்ம் வந்து மென்ஷன் பண்றாங்க. அந்த ராயசம். சரிங்களா? ராயசம் அப்படின்னு செக்ரட்டரி ஆர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. செயலர் என்ன கணக்கர். ராயசம் அப்படிங்கிற டேர்ம் வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்த அடைப்பம் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட். அடைப்பம் பர்சனல் அசிஸ்டன்ட். சரிங்களா? அட்டெண்டன்ட். காரியகர்த்தா அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் காரியகர்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ சிஎம்னா மகா பிரதானி. ரொம்ப அந்த டேர்ம் முக்கிய பிரதானா மகா பிரதானா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். மகா பிரதானி தான் சிஎம். யார் காலகட்டத்தில் விஜயநகரோட பீரியட். அதுக்கப்புறம் தளபே அப்படின்னா கமாண்டர். வாசல் அப்படின்னா கார்டியன் ஆஃப் பேலசஸ். இந்த ராயசம் அப்படின்னா அக்கௌண்டன்ட் அண்ட் செக்ரட்டரி. அடைப்பம் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட். காரியகர்த்தா மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? அப்ப ரீஜியன்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸிக்காக எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மண்டலம்ஸ், நாடு, ஸ்தலாஸ், கிராமாஸ் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ப்ராவின்ஸ் வந்து மண்டலம்ஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் நாடு, ஸ்தலா அண்ட் கிராமாஸ் அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து மண்டலம்ஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா மண்டலேஸ்வரா. ஸோ மண்டலம்ஸ் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மண்டலேஸ்வரா. அந்த கிராமாஸ். சரிங்களா? கிராமம் வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா கவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவுடா அவங்களோட கண்ட்ரோல் தான் கிராமம் இருக்கும். சரிங்களா? அண்ட் ராஜ்யாஸ் அண்ட் நாயகாஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ராஜ்யாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தனித்தனியா வந்து சின்ன இந்த ரெவென்யூக்காக வருவாய்க்காக ரெவென்யூ ஈஸ் பண்ணிக்கிறதுக்காக சின்னதாக பிரிச்சு ராஜ்யாஸ் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா துருவா டைனாஸ்டியில் இருக்கக்கூடியது அரசர் வந்து விக்ரம அரசர் வந்து நாயக்கா அப்படிங்கிற வந்து கொண்டு வந்திருப்பாரு. கிருஷ்ணதேவராயர். எஸ், கிருஷ்ணதேவராயர் இப்போ துருவா டைனாஸ்டி கிருஷ்ணதேவராயர் நாயக்கா அப்படிங்கிற அந்த புது சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால இந்த ராஜ்யாஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து டிமினிஷ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ நாயக்காஸ் வந்து ப்ரிவலண்டாக இருந்திருக்கும். ரெவென்யூ வரதுக்கான ப்ரிவலண்ட் சோர்ஸாக வந்து இந்த நாயக்காஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்படி தான் உங்களோட லேண்ட் டிவிஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நாயக்கா சிஸ்டம் வந்து பார்த்துருப்போம். 13th centuryலேயே வந்து இந்த நாயக் அப்படிங்கிற டேர்ம் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நாயக் அப்படிங்கிறது யாரை வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 மிலிட்ரி ஒரு கமாண்டரையோ இல்லை ஒரு சோல்ஜரையோ வந்து நாயக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல இந்த காக்காத்தியா கிங்டம் இருக்கு இல்லையா, பாருங்கள் தெலுங்கானா காக்காத்தியா கிங்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா
ஒரு நாயக் அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ரீஜியனை கொடுத்து அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய வருவாயை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, இன்கம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி முதல்ல காக்காத்தியா வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இக்தாஸ் பார்த்துருக்கோம். இக்தாஸ் அந்த முறை மாதிரி தான். ஸோ நிலத்தை கொடுத்து அது வந்து வரக்கூடிய வருவாயை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் வந்து அப்படிதான் முதல்ல நாயக்கா சிஸ்டம் ஆரம்பிச்சது. சரிங்களா? காக்காட்டியா அப்படிங்கிறதுல அதற்கப்புறமேட்டு இது கம்ப்ளீட்டா வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி இது ஒரு சட்ட ரீதியான ஒரு வடிவம் கொடுத்தது யாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? ஆரம்பத்துல வேணா காக்காட்டியா ரூலர் இருக்கான், அது ஒரு சட்ட வடிவம் கொடுத்து இது பண்ணது கிருஷ்ணதேவராயர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாயக்கர்கள் வந்து அவரோட காலகட்டங்கள் இருந்ததா அப்படின்ட்டு யார் முனிசன் மற்றும் அந்த பயஸ் அப்படிங்கிற அந்த 2 போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ் சொல்றாங்க. ஸோ 200 நாயக்காஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 200 ஹார்ஸ் பவர், 200 அவர் மிலிட்ரி ரிசோர்ஸ்லாம் கொடுத்து தேவையும் போது அவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாயக்கட்டணம், நாயக்கரம் அப்படின்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நாயக்கா கொடுக்கக்கூடிய ரிசோர்சஸ் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நாயக்கட்டணம் அப்படிங்கிறது இட் வாஸ் இன் தமிழ், அந்த நாயக்கட்டணம் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் இன் வாட் கன்னடா, அண்ட் நாயக்கரமும் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு. ஸோ இப்படிலாம் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த நாயக்கா சிஸ்டம் வந்து ப்ரிவிலண்டா வந்து கிருஷ்ணதேவராய பீரியட்ல தான் இருந்தது. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு நிறைய நாயக்காஸ் வந்து தனக்கு இண்டிபெண்டா அறிவிச்சுட்டு ஸோ அவங்க செல்ஃபா வந்து கவர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல வந்து அதிகமாக கோல்டு காயின்ஸ் தான் வந்து அவங்களோட யூசேஜ்ல இருந்தது. சரிங்களா? அதை எப்படி அவங்க கால் பண்றாங்கன்னா வராகா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இட் வாஸ் கால்ட் அஸ் பொன் இன் தமிழ் அண்ட் பொன்னு இன் கன்னடா. சரிங்களா? அண்ட் அந்த காயின்ஸ்லாம் என்ன சைன் இருந்துச்சு அப்படின்னா புல், எலிஃபென்ட் அண்ட் கண்டபெருண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஈகிள் வந்து எலிஃபென்ட்டை கேரி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கண்டபெருண்டா. அது வந்து அந்த 3 சிம்பிள்ஸ் இருக்கும். அது இல்லாமல் கிங்கோட பேரெல்லாம் எந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நாகரி ஆர் கன்னடா, அந்த 2 ஸ்கிரிப்ட்ல தான் வந்து கிங்கோட பேரெல்லாம் வந்து காயின்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், நிறைய லேக்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. யாரு அப்படின்னா அந்த விஜயநகர காலகட்டத்தில். ஸோ யாரோட ஹெல்ப்லன்னா போர்ச்சுகீஸோட நிறைய ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஹெல்ப்ல நிறைய வாட்டர் ரிசர்வேர், லேக்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேக்ஸோட வாட்டரை வந்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்க்கு போகிற வரைக்குமே வந்து அந்த கேனல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் எதில் யார் சொல்கிறா அப்படின்னா அப்துல் ரசாக் வந்து தன்னோட அந்த குறிப்புகள் வச்சிருந்தது வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கில்டு, இதில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட், சரிங்களா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கைவினை பொருட்கள், ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுன்னு சொல்கிறாங்க, பில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ட்ரேட், முக்கியமான ட்ரேட் என்னென்னமா இருந்ததுன்னா சில்க், சீனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய சில்க், அண்ட் தென் ஸ்பைசஸ், மலபார்லேருந்து கிடைக்கக்கூடிய பிளாக் பெப்பர் மாதிரியான ஸ்பைசஸ், வாசனை பொருட்கள், அண்ட் தென் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் பர்மா. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ட்ரேட் ப்ராக்டிஸாக இருந்தது. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அரேபியா அண்ட் போர்ச்சுகீஸ் கிட்ட மட்டும்தான் அவங்களோட ட்ரேட் இருந்தது. சரிங்களா? அரேபியாவில் நிறைய ஹார்சஸ் வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அண்ட் லிட்ரேச்சர், ஸோ ஆல்ரெடி நிறைய அமுக்த மாலையம் மாதிரி நிறைய லிட்ரேச்சர் சோர்சஸ் பார்த்தோம். சரிங்களா? அதில் வந்துட்டு உஷா பரணியம் வந்து ஜாம்பவதி கல்யாணம் வந்து 2 முக்கியமான லிட்ரேச்சர் சோர்சஸ். சரிங்களா? அது 2ம் வந்து இட் வாஸ் ட்ராமா. சரிங்களா? ட்ராமா விச் வாஸ் பெயிண்டட் பை யாரு? கிருஷ்ணதேவராயர் தான். அமுக்த மாலையம் பண்ண அதே கிருஷ்ணதேவராயர் தான் என்ன பண்றாரு, இந்த உஷா பரணியம் அண்ட் ஜாம்பவதி கல்யாணம் இந்த 2 விஷயத்தையும் வந்து இது பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஃபைனலி ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா விட்லாசாமி டெம்பிள், இல்லை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் விஜயநகரா ரூல். சரிங்களா? இந்த விட்லாசாமி டெம்பிளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மியூசிக்கல் பில்லர்ஸ்லாம் இருக்கும் போல. சரிங்களா? ஸோ இஃப் யூ கோ டச் த மியூசிக்கல் பில்லர்ஸ் மீன்ஸ் இட் கிவ்ஸ் இந்த சரிகமப்பா அப்படிங்கிற சவுண்ட்லாம் இருக்கும் போல. நிறைய ஹார்ஸ் பேஸ்டான ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்துட்டு அந்த கோயில் ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஹம்பி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய விஜயநகரா ரூயின் ஆகி கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜயநகரம் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பிக்கு போனோம் அப்படின்னா we can just able to see the ruins of விஜயநகர கிங்டம். சரிங்களா? ஸோ அந்த ஹம்பியை வந்துட்டு கர்நாடகா, சவுத் கர்நாடகா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, சரிங்களா, இந்த ஹம்பியை வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு விஜயநகர கிங்டம்.